எனக்கு வாழ்க்கையில் வறுமை இருக்கிறது, சிரமங்கள் இருக்கிறது, அதிலே பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்று கேட்ட பொழுது அவங்களுக்கும் நீங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதையும் நிறைய ஓதுங்கன்னு சொன்னாங்க. வேறொரு தன்னுடைய மக்களுடைய பாக்கியத்திற்காக, மக்கள் செல்வத்திற்காக கேட்ட பொழுது அவங்களுக்கு இஸ்திக்பார் ஓத சொன்னாங்க. இப்படி பலரும் கேட்ட பொழுது எல்லாருக்கும் இஸ்திக்பார் தான் ஓத சொன்னாங்க. எல்லா வியாதிக்கும் ஒரு மருந்து போல் அல்லவா தாங்கள் சொல்கிறீர்கள் என்று அவருடைய சீடர்கள் கேட்ட பொழுது ஹஜ்ரத் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ரப்பிடத்தில் நீங்கள் பிழை பொறுக்க தேடுங்கள், இன்னஹு கான கஃபாரா, அவன் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, வான்மண்டலத்திலிருந்து செழுமையான மழையை அல்லாஹ் பொழிய செய்வான். வயும்திதுக்கும் பிஅம்வால், அந்த இஸ்திக்பாரின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா பொருளாதார நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு உதவியை ஏற்படுத்துவான், மக்கள் ரீதியாக அல்லாஹ் உங்களுக்கு உதவியை ஏற்படுத்துவான் என்று அந்த ஆயத்தை ஹஜ்ரத் இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் ஓதி காண்பித்து, எனவே இஸ்திக்பார் செய்வது வாழ்க்கையில் எல்லா விதமான குறைபாடுகள் நீங்கி மேன்மை வருவதற்கும் பாவ மன்னிப்பிற்கும் அது காரணம் என்பதை அந்த ஆயத்தை ஓதி காண்பித்தார். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கவலைகள் நீங்குவதற்காக சொல்லித் தருகிறான், வாழ்க்கையில் செழுமைகள் ஏற்படுவதற்கு இஸ்திக்பாரை சொல்லித் தருகிறான், அதேபோல் பாவ மன்னிப்பிற்காக சொல்லித் தருகிறான். எனவே புனிதமான அருள் நிறைந்த இந்த நல்ல நாட்களில் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமான ஒரு நிலையில் நாம் ஆகுவதற்காக நாம் அந்த இஸ்திக்பாரை செய்ய வேண்டும். எனவே